உங்கள் குழந்தைகளுடைய தொழில், குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகள்னால் அவங்களுக்கு ஒரு 22 23 வயசு இருந்தாலும் குழந்தைகள்ங்கிற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான சொத்துக்கள், இப்போது உங்களுடைய ஒரு 2 3 சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு வைத்துக்கொள்வோம். யாருக்கு எந்த சொத்தை எப்படி கொடுப்பது அப்படிங்கிற பிரிவினை. அப்போது இதனால் நீங்கள் அவர்களிடம் பேசக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ஈகோ கிளாஷை அவர்களுக்குள் ஏற்படுத்திவிடும். அவர்கள் உங்களிடம் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களை பாதிக்காது. இதனால் என்னென்னா, உங்களுக்கு அதாவது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருப்பதனால் நீங்கள் பெரிய அளவில் சேதப்பட மாட்டீர்கள். கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிளாஸ்ட் வர்ற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதம் வருவது போல் வரும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயம், குறிப்பாக அது அந்த இடம், பூமி, சொத்துக்கள், பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, டிஸ்டர்பன்ஸ். இப்போ நிறைய வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா, ஈவன் உள்நாடுகள்லேயே கூட குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், அதை வைத்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்.